இந்த வீடியோல பெஸ்ட் சவுண்ட் பார் ஆஃபர்ஸ் பார்க்கலாம். இங்க சவுண்ட் பார் ரொம்ப குழப்பத்தை உண்டாக்குற ஒரு செக்மெண்டா இருக்கு. நிறைய கம்பெனில இருந்து சவுண்ட் பார் இருக்கு. 2.1, 4.1, 5.1, 7.1, 5.2.2 அப்படின்னு எக்கச்சக்கமான சவுண்ட் பார்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட்ல இருக்கிற ஒரு சில பெஸ்டான சவுண்ட் பார் வித் பெஸ்ட் ஆஃபர்ஸோட எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒருவேளை நீங்க நல்ல சவுண்ட் பார் தேடிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோல ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல சவுண்ட் பார் இது, ஏன் அது நல்லா இருக்கு, இந்த பிரைஸ்க்கு அதில் என்ன இருக்கு அப்படின்ற டீட்டெயிலோட செய்து ஷேர் பண்றேன். இங்க நம்ம கம்மி பிரைஸ்ல இருந்து அப்படியே அதிக பிரைஸ்க்கு போகலாம். ஸோ ரொம்ப கம்மி பிரைஸ் பட்ஜெட்ல ஒரு சவுண்ட் பார் தேடிருக்கீங்க அப்படின்னா நீங்க கோவை செலக்ட் பண்ணலாம். கோவோட கோஸ் அரௌண்ட் 610 அப்படின்ற மாடல் 100 வாட் சவுண்ட் பார் இப்போ உங்களால 3500 பிரைஸ்க்கு வாங்க முடியும். என்னோட ரெகுலர் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5500 இருக்கு. நீங்களே பார்க்கலாம் எந்த அளவு கம்மியா இருக்கு அப்படின்றது. ஸோ ரெகுலர் பிரைஸ்ல இருந்தே நமக்கு வந்து ஒரு 1500 மேல கம்மியாகுது. உங்களோட பட்ஜெட் ஒரு 3000 4000 தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை வாங்கலாம். ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு சவுண்ட் பார் மட்டும் இல்லாம சப்வூஃபர்ஸும் சேர்த்து கிடைச்சிருது. இந்த மாதிரி பிரைஸ்ல சவுண்ட் பார்ஸ் வாங்கும்போது சவுண்ட் பார் மட்டும்தான் இருக்கும், நமக்கு சப்வூஃபர்ஸ் இருக்காது. ஆனா இவங்க சப்வூஃபரோட சேர்த்து தந்துடுறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு பேஸ் இன்னமும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனா என்ன 100 வாட் சவுண்ட் பார் தான். ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இதுக்கு மேல நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து சவுண்ட் ரொம்ப லவுடா தேவையில்லை அப்படின்ற பட்சத்துல மட்டும் இதை எடுத்துக்கோங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்து வர்றது ஜெப்ரானிக்ஸ்ல இருந்து ஜெப்ரானிக்ஸ் ஜூக் பார் 8700 ப்ரோ அப்படின்ற மாடல். இது ஒரு 200 வாட் சவுண்ட் பார். இதுல வந்து உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் 5.1 கொடுத்துருக்காங்க. அதாவது 5.1 ஒரிஜினலா இருக்காது. ஆனா வந்து நீங்க வந்து அதுல ரிமோட்ல இருக்க பட்டனை கிளிக் பண்ணும்போது விர்ச்சுவலா 5.1 மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்பலாம் ஃபீல் ஆகாது, லைட்டான ஃபீல் ஆகும். இதனோட ரெகுலர் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9000 இருக்கு. கம்மி ஆனாலுமே 7500 கம்மியா இருக்கு. ஸோ அதுக்கு கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா கம்மி ஆகல. இப்ப நம்மளால 6400 அப்படின்ற பிரைஸ்ல வாங்க முடியும். இது தவிர நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல 639 டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ இந்த சவுண்ட் பாஸ் உங்களால 5759 அப்படின்ற பிரைஸ்லயே வாங்கிக்க முடியுது. இந்த பிரைஸ்க்கு பெஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல வந்து 300 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜெப்ரானிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த சவுண்ட் பாஸ்ல ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் ரிச்சா இருக்கும், கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், கிளாரிட்டி சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால நீங்க வந்து கம்மி பிரைஸ்ல போறீங்க அப்படின்ற பட்சத்துல தைரியமா ஜெப்ரானிக்ஸ் எடுக்கலாம். ஸோ அதுவும் இந்த 5700 பிரைஸ்க்கு இந்த சவுண்ட் பார் வேற லெவல் ஒர்த். நான் சொல்ற எல்லா ப்ராடக்டான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிடும். வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அடுத்து ட்ரிபிட் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து ஒரு சவுண்ட் பார். இது சமீபமாக தான் சவுண்ட் பார் மார்க்கெட்டுக்குள்ள வந்தது. ஆனா சவுண்ட் அவுட்புட் சூப்பரா இருக்கு. இது வந்து நான் சொல்ல நிறைய ரிவ்யூஸ் பார்த்து தான் சொல்றேன். ஏன்னா இந்த சவுண்ட் பார் நான் யூஸ் பண்ணதில்லை. ஆனா ஆஃபர் தாறுமாறா இருக்குங்க. ட்ரிபிட் சவுண்ட் பார் S1 அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் சேனலோட வருது. இதுவும் 200 வாட் சவுண்ட் பார் தான். ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க. இது தவிர 4 ஈக்குவலைசர் மோட் கொடுத்துருக்காங்க. பிரைசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா லான்ச் ஆகும்போது விலை அதிகமாக தான் இருந்தது, 10,000 இருந்தது. இப்போ ஆஃபர் காரணமா ஒரு 500 கம்மியா இருக்கு. நீங்க கூப்பன் யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் கூப்பன் யூஸ் பண்ணுங்க. சிம்பிளா இதுல ஒரு கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா கூப்பன் அப்ளேட், அவ்வளவுதான். ஸோ பை பண்ணும்போது உங்களுக்கு வந்து விலை கம்மியாயிரும். உங்களுக்கு வந்து 7500 வாங்க முடியும். இது தவிர நீங்க கார்டை யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இன்னும் ஒரு 750 கம்மியாகும். ஓவரால் 2750 டிஸ்கவுண்டோட 6749 இந்த சவுண்ட் பார் வாங்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வேற லெவல் வேல்யூ ஃபார் மணி டீல் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதனோட சவுண்ட் அவுட்புட்டை வந்து சாதாரணமா இருக்கிற சவுண்ட் பாஸோட கம்பேரே பண்ண முடியாது. ரொம்பவே நல்லா இருக்கும், ப்ரீமியமா இருக்கும். உதாரணத்துக்கு JBL, சோனி இந்த மாதிரியான சவுண்ட் பாஸ் எடுத்தீங்கன்னா எந்த அளவு சவுண்ட் ரிச்சா இருக்குமோ ஸோ அந்த அளவுக்கான ஒரு சவுண்ட் அவுட்புட் எதிர்பார்க்கலாம். ஆனா வந்து இது வந்து ஒரு 200 வாட் சவுண்ட் பார் தான். ஸோ அதனால 200 வாட்டுக்கு ஏற்ற மாதிரியான அவுட்புட் ரொம்பவே ப்ரீமியமா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பிராண்ட் பிரச்சனை இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த பிராண்ட் சவுண்ட் பாஸை கன்சிடர் பண்ணலாம், அதுவும் இந்த பிரைஸ்க்கு. அடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராண்டான போட்ல இருந்து ஒரு சவுண்ட் பார். ஸோ இது அப்படின்னு பாத்தீங்கன்னா போட் அவென்டிக் பார் 3600 அப்படின்ற 500 வாட் சவுண்ட் பார் தான். இது வந்து ஒரு 5.1 சவுண்ட் பார். அதாவது 2 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸோட நமக்கு வந்துடும். இங்க பிரச்சனை என்னன்னா இப்போ அது ஸ்டாக்ல இல்லை. இதனோட ரெகுலர் பிரைஸ் இப்போ உள்ள பிரைஸ்லாம் பாருங்க. ரெகுலரா இருந்தது 15,000, கம்மியாச்சு அப்படின்னா கூட 13,000 12,000 அந்த பிரைஸ்க்கு சுத்திட்டு இருக்கு. ஸோ இப்போ ஆஃபர் காரணமா வெறும் 9,000 பிரைஸ்க்கு வந்துருச்சு. கார்டை யூஸ் பண்ணும்போது இன்னமும் கம்மியா ஒரு 8,000 பிரைஸ்லாம் நம்மளால வாங்க முடிஞ்சுது. நான் வந்து டெலகிராம்ல ஏற்கனவே ஷேர் பண்ணிட்டேன். டெலகிராம்ல இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. இல்லை அப்படின்னா டெலகிராம் லிங்க் கீழே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலரா ஒரு ஆஃபர் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ எல்லா பெஸ்ட்டான ஆப்ஷன் நீங்க அதில் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா வீடியோ வரதுக்குள்ளே நம்ம அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பேரும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து டெலகிராம்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. நேற்று பண்ண யூடியூப் வீடியோல கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ லிங்க்கும் ஐ பட்டன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்க. ஸோ திரும்ப ஆஃபர்ல வந்தது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். அடுத்து சாம்சங்கோட சவுண்ட் பார். இது வந்து ஒரு 2.1 சவுண்ட் பார். இது வந்து
வந்து ஒரு 300 வாட் சவுண்ட் பார். இதுல வந்து டால்பி டிஜிட்டல் சப்போர்ட் பண்ணும். இதனோட பிரைசிங் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இது வந்து ரெகுலரா 12,000 ரூபாய் இருந்திருக்கு. கம்மியாச்சுன்னா இதே மாதிரி 10,000 ரூபாய்க்கு அடிக்கடி வந்துட்டு போயிருக்கு. ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல உங்களால கார்டை யூஸ் பண்ணி இன்னமும் 1000 ரூபாய் கம்மி பண்ணி 9,000 ரூபாய் பிரைஸ்க்கு வாங்க முடியும். சாம்சங் அப்படின்றனால மட்டும் வாங்கலாம். மற்றபடி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கெல்லாம் ஆனால் இந்த பிரைஸுங்களும் உங்களுக்கு டால்பி டிஜிட்டல்லாம் கிடைச்சிருது. கிடைக்காத ஒரு விஷயமும் இருக்கு. இதுல வந்து ஏஆர்சி சப்போர்ட் பண்ணாது. டிவிலேருந்து ஏஆர்சி அவுட்புட் எடுத்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா பிரச்சனை ஆயிடும். ஏன்னா வந்து சவுண்ட் பார் ரிமோட்டை யூஸ் பண்ணாம டிவி ரிமோட்லேயே சவுண்ட் பாரோட சவுண்டையும் கண்ட்ரோல் பண்ணணும்னா நமக்கு வந்து ஏஆர்சி ரொம்ப முக்கியம். ஆப்டிக்கல்ல கனெக்ட் பண்ணோம்னா சவுண்ட் பார் சவுண்டை தனியா ரிமோட் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி பிரச்சனை இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பிரைஸ்க்கு சாம்சங் தான் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பை பண்ணிக்கோங்க. சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருக்குங்க. அடுத்து ஜெப்ரானிக்ஸ்லேருந்து ஜூக் பார் 9600 அப்படின்ற மாடல். இதுல வந்து மெயின் ஹைலைட்டே டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணும். 300 வாட் சவுண்ட் பார். இதுலயும் அதே 5.1 விர்ச்சுவல் சரவுண்ட் சவுண்ட் கொடுத்துருக்காங்க. 6.5 இன்ச்சஸ் ஊஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க, சப் ஊஃபர்ஸ். ஸோ இதில் ஆனால் வந்து HDMI, ஏஆர்சி, ஆப்டிக்கல் எல்லா சப்போர்ட்டும் இருக்குது. இதனோட ரெகுலர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13, கம்மியாச்சு அப்படின்னா 11. ஸோ இப்போ ஆஃபர் காரணமாக நம்மளால் 10,000 ரூபா ப்ரைஸில் பார்க்க முடியுது. கார்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 9,000 ரூபா ப்ரைஸில் வாங்கிக்க முடியும். முன்னாடி சொன்ன மாதிரி டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுது. இது தவிர இதனோட சவுண்ட் அவுட்புட் 300 வாட் சவுண்ட் அவுட்புட் மாதிரி இருக்காரு. நீங்க வந்து 15க்கு 15 ரூம்ல தான் வைக்கிறீங்க அப்படின்னு வைங்க. ஸோ பக்காவா கவர் பண்ணும். அந்த அளவுக்கான ஒரு நல்ல சவுண்ட் அவுட்புட் கிடைக்கும். அது தவிர இதுல பிரச்சனையா தெரிகிறது, ஜெப்ரானிக்ஸ் இந்த இடத்துல ஒயர்லெஸ் சப்வூஃபரா கொடுத்துருக்கலாம். சப்வூஃபர் மட்டும் ஒயர்லெஸ் கிடையாது. அடுத்தும் ஒரு ஜெப்ரானிக்ஸ் சவுண்ட் பார் தான். நீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உங்களோட பிரைஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா ஜெப்ரானிக்ஸோட ஜூக் பார் 9500 WOS Pro அப்படின்ற மாடல் எடுக்கலாம். இதனோட ஹைலைட் இது வந்து ஒரு 5.1 சவுண்ட் பார். அது மட்டும் இல்லாம ஒயர்லெஸ் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பின்னாடி சரௌண்ட்ல மாட்டுற 2 ஸ்பீக்கர்ஸ்க்கு நீங்க தனியா வயரிங் பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்ல. டால்பி ஆடியோ சப்போர்ட் பண்ணுது. 225 வாட்ஸ் அவுட்புட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனோட ரெகுலர் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 14,000 ரூபாய் வரை இருந்திருக்கு. ஆஃபர் காரணமா இப்ப 11,000 ரூபாய் பிரைஸ்க்கு பார்க்க முடியுது. கார்டை யூஸ் பண்ணீங்கன்னா 10,000 ரூபாய் பிரைஸ்க்கு வாங்கிக்கலாம். ஸோ இங்க வந்து ஒரு 5.1 சவுண்ட் பார், டால்பி ஆடியோ சப்போர்ட் பண்ணுது. இது தவிர ஒயர்லெஸ் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தரமான டீல். செக் பண்ணி பாருங்க. அடுத்து போர்ட்லேருந்து புதுசாக லான்ச் ஆன ஸ்பீக்கர்ஸ் நான் ரிவ்யூஸ் செக் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ பண்றேன். ரிவ்யூஸ் வந்து தரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து டவுன் ஃபயரிங் சப்வூஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது தவிர உங்களுக்கு வந்து இது வந்து 625 வாட் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலயும் உங்களுக்கு வந்து 2 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. ஆனால் ஒயர்லெஸ் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, எல்லாமே ஒயர் ஸ்பீக்கர்ஸ் தான். என்னோட ரெகுலர் பிரைஸ் லான்ச் ஆன பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய். ஸோ நிறைய இடத்துல 18,000 ரூபாய் பார்க்க முடியுது. சில சமயங்கள்ல நமக்கு 15,000 ரூபாய் இருக்கு. இப்போ இருக்கிறதுலே கம்மியாகி நம்மளால 14,000 ரூபாய் பிரைஸ்க்கு பார்க்க முடியுது. இதுலயும் நீங்க கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல 1,250 ரூபாய் டிஸ்கவுண்டோட 12,750 ரூபாய் பிரைஸ்க்கு வாங்க முடியும். ஸோ 12,250 ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது நான் ரிவ்யூஸ் பார்த்தவரை இதனோட சவுண்ட் அவுட்புட் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம புதுசா வந்திருக்கனால ரேட்டும் கம்மியா இருக்கு. ஸோ உங்களோட தேவையை பொறுத்து பை பண்ணிக்கோங்க. அடுத்து எல்ஜி. இங்க எல்ஜி, JBL, சோனி இல்லாம இந்த லிஸ்ட்டை முடிக்கவே முடியாது. ஸோ அந்த வகையில இனி பிரீமியம் சவுண்ட் பாஸ் வாங்கலாம். எல்ஜியோட சவுண்ட் பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4.1 சவுண்ட் பார், உங்களுக்கு 420 வாட் சவுண்ட் பார் வித் சப்வூஃபரோட. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒயர்லெஸ் ஸ்பீக்கர்ஸும் இருக்கு, 4.1 சேனல் அப்படின்றதுனால. இதனோட ரெகுலர் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18,000 ரூபாய் இருக்கு. இப்போ ஆஃபர் காரணமா 15,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல வாங்க முடியும். இதுல நீங்க கார்டு எதுவும் யூஸ் பண்றீங்கன்னா பெருசா டிஸ்கவுண்ட் கிடையாது. ஸோ எல்ஜி அப்படின்றனால நீங்க அந்த பிரைஸ்க்கு தான் வாங்கி ஆகணும். அடுத்து கம்மி பிரைஸ்ல ஒரு சோனியோட சவுண்ட் பார் பார்க்கலாம். ஸோ இது வந்து 5.1 சவுண்ட் பார் தான். இது வந்து 400 வாட் சவுண்ட் பாரா வருது. உங்களுக்கு இதுல HDMI, ஆப்டிக்கல் கனெக்டிவிட்டி ரெண்டுமே இருக்கு. இதனோட ரெகுலர் பிரைஸ் உங்களுக்கு 17,000 18,000 ரூபாய் பிரைஸ்க்குள்ள இருக்குது. இப்போ நம்மளால 16,000 ரூபாய் பிரைஸ்க்கு பார்க்க முடியுது. இதுல இருந்து நீங்க வந்து கார்டை யூஸ் பண்றீங்கன்னா 1,500 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 14,500 ரூபாய்க்கு வாங்க முடியும். இது ஒரு சோனியோட சவுண்ட் பார். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு ரீசனபிளான பிரைசிங் அப்படின்னு தான் தோணுது. சோனியோட சவுண்ட் அவுட்புட் பத்தி சொல்ல தேவையே இல்லை, பிரீமியமா இருக்கும். ஸோ உங்களுக்கு சோனி வேணும், 15,000 ரூபாய் வர போக ரெடி அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை கன்சிடர் பண்ணுங்க. ஆனா இதுல வரது ஒயர் ஸ்பீக்கர் தான், ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒயர்லெஸ் ஸ்பீக்கர்ஸோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருக்கவே இருக்காங்க நம்ம ஜெப்ரானிக்ஸோட ஜூக் பார் 9551 அப்படின்ற மாடல் உங்களுக்கு 2 சவுண்ட் பாஸோட வருது. இது வந்து ஒயர்லெஸ் சப்வூஃபர்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதனோட ரெகுலர் பிரைஸ் பாத்துருங்க. ஸோ ரெகுலர் பிரைஸ் வந்து நமக்கு 25,000 ரூபாய் வர இருந்திருக்கு. கம்மியாச்சு அப்படின்னாலுமே ஒரு 20, 19 அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. இது வரைக்கும் இருந்ததுலே லோவஸ்ட் பிரைஸா 17,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல இப்ப பார்க்க முடியுது. இதனோட கார்டு டிஸ்கவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,750 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதை 14,250 ரூபாய்க்கு வாங்க முடியும். 14,000 ரூபாய் அந்த பிரைஸ் செக்மெண்ட்ல பார்க்கும்போது 12 ஸ்பீக்கர்ஸ். ஸோ நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஹாலா இருந்தாலும் பக்காவா கவர் பண்ணிடும்.
5.1 ஸ்பீக்கர்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் டால்பி அட்மோஸ், டால்பி டிஜிட்டல் எல்லா சப்போர்ட்டும் இருக்குது. இது தவிர எல்லா போர்ட்டும் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே ஒயர்லெஸ் ஸ்பீக்கர்ஸ் அப்புறம் சப்வூஃபர்ஸ். அதனால உங்களுக்கு வந்து இந்த ஒயரிங் பண்ணணும் அப்படின்ற பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதை தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு தேவையை பொறுத்து மாற்றிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு JBL ஸ்பீக்கர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா JBLலையும் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். JBLோட JBL சினிமா SD190 அப்படின்ற மாடல். இது வந்து ரொம்பவே டீப் பேஸ் இருக்கும் அவங்க போட்டிருக்கிறது மாதிரி. என்னோட ரெகுலர் ப்ரைஸிங் 20,000 கம்மி ஆச்சுன்னா நமக்கு வந்து 17,000 வரும். ஸோ அதே ப்ரைஸிங் தான், பெரிய டிஸ்கவுண்ட் இல்லை. 350 வாட் சவுண்ட் பார். இது கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ JBL வேணும் அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணலாம். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு வந்து இருக்கிறதுலே டாப்பான ஸ்பெக்ஸோட ஒரு சூப்பரான சவுண்ட் பார் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா சோனியோட இந்த சவுண்ட் பார் செலக்ட் பண்ணலாம். சோனியோட HT-S400 அப்படின்ற மாடல். இதை செலக்ட். இது வந்து முழுக்க உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் சவுண்ட் பார் வித் ஒயர்லெஸ் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸோட வரும். என்னோட ரெகுலர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,000-27,000 அந்த ப்ரைஸ். சில சமயங்களில் 25,000 சுற்றிட்டு இருக்கு. இப்போ நம்மளால 24,000 அப்படின்ற ப்ரைஸில் பார்க்க முடியுது. இதில் நீங்கள் வந்து கார்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் 3,500 டிஸ்கவுண்ட் எடுக்க முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 20,500 ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாம். இது வரைக்கும் வந்ததுலேயே லோவஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா இதுதான். ஸோ 20,500 பார்க்கும்போது இது வந்து ஒரு சோனியோட சவுண்ட் பார். ரெண்டாவது ஃபுல்லி ஒயர்லெஸ் ஸ்பீக்கர்ஸ். எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் டீல் அப்படின்னு தான் தோணுது. சவுண்ட் பார்ஸ் வேற, ஏவி ரிசீவர்ஸ் வேற அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து 5.1 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே தவிர ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். ஸோ உங்களோட நீங்கள் வந்து ஒரு ஹாலில் செட்டப் பண்ண போகிறீங்க, ஒரு டிவிக்கு செட்டப் பண்ண போகிறீங்க அப்படின்னா சவுண்ட் பாஸ் ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். இல்லை நான் ஒரு ஹோம் தேட்டர்ஸ் மாதிரி பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஏவி ரிசீவர்ஸ் அல்லது ஆம்பிளிஃபர்ஸ், அசம்பிள்ட் ஆம்பிளிஃபர்ஸ் உங்களோட பட்ஜெட் ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பார்த்த சவுண்ட் பார்ல ஏதாவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். பிடிச்ச ப்ராடக்டாக பை பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃபர்ஸ் 19ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.